மதுரைக்காரங்க நட்புக்காக உயிரையும் கொடுப்பாங்க, உயிரையும் எடுப்பாங்க. இதை மலையாளத்தில் 4 சின்ன பசங்க சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ இது ஒரு அன்அஃபிஷியல் சசிகுமார் அவருடைய டீனேஜ் வெர்ஷன் ஆஃப் படம் பேர் சொல்ல மாட்டேன், நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவருடைய முதல் படம் தான். இந்த மலையாள படத்தினுடைய மேலோட்டமான ஒரு அவுட்லைன் கதையும் இதே தான். ஸோ இந்த படத்தினுடைய கதை அப்படின்னா, 4 டீனேஜ் பசங்க வந்து வேலை வெட்டி இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு ஒரு சின்ன டீமோடு சேர்ந்து சுரஜ் அவருக்கு கீழே அடிதடி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கானுங்க. அவருக்கு ஒரு கட்டத்தில் இந்த பசங்களை பிடிச்சி போக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குற தம்பி அப்படின்ட்டு கேரளாவிலேருந்து மதுரைக்கு போய், அதாவது கணக்கில் வராத ஒரு கருப்பு பணத்தை ஆட்டையும் போட்டுட்டு வரணும். அது பல கோடிகள் வரும். சில பஞ்சாயத்துகளெல்லாம் தாண்டி சண்டை ரேசிங்கு அதெல்லாம் தாண்டி பணத்தை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. வந்ததுக்கப்புறமா கொடுக்குறேன்னு சொன்ன அந்த இவங்களுடைய பங்கானது மறுக்கப்படுது. இதில் கோபம் கொள்கிறானுங்க இவனுங்க. இதனால் என்ன விளைவை இவனுங்க சந்திக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் படம். இந்த படத்தில் லீட் ரோலை சுரஜ் அப்புறம் மாலா பார்வதி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பசங்களை தாண்டி மதுரையில் ஒரு 2 தமிழ் பசங்களும் பண்ணியிருக்கானுங்க. மொத்தம் 6 பேரோட ரத்தமும் சதையும் தான் இந்த படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் முகமது முஸ்தபா. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும். இந்த படத்தில் வேகமாக போயிட்டுருக்கும். அதே போல் அந்த 4 பசங்களுடைய வாழ்வியலை அழகாக மையப்படுத்தி காட்டியிருப்பாங்க. வறுமையாகட்டும், காதலாகட்டும், பாசமாகட்டும், துரோகம், நட்பு, இது எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இவங்களோட நண்பர்கள் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்துடும், வந்து பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லுவான், பேமெண்ட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு. நான் மாப்பிள்ள நம்மளை இப்படி தப்பாக நினச்சிட்டேன், பணத்துக்காக வந்தோம், நட்பு தான் அப்படின்ட்டு ஒரு கிளப் படிக்கிற டைலாக்லாம் அங்கங்கே செஞ்சு விட்டு போவாங்க. அதேமாதிரி இந்த மதுரையில் கொள்ளையடிக்க போகிறது, அப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரப்போ சேஸ் நடக்கும். அது என்னென்ன மாதிரியான சம்பவங்களில் இந்த பசங்களெல்லாம் பாதிக்கிறானுங்க அப்படிங்கிற அந்த காட்சிகள் ஆட்டும். இது எல்லாமே ஒரு ராவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ இது ஒரு டீனேஜ் பசங்க எப்படி குற்றவாளியாக மாறுறானுங்க, அந்த குற்றத்துக்காக இவனுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் அனுபவிக்கிறானுங்க, இதுக்காக இந்த நண்பர்கள் எடுக்கக்கூடிய ரிவெஞ்ச் என்ன, இதுதான் இந்த படம். ஸோ இது ப்ரைமில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது, பார்க்கலாம் இந்த படத்தை. கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த டீனேஜ் பசங்க இதெல்லாம் ஒரு ஹீரோஸமாக எடுத்துக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட் லைக் அப்படின்ட்டு போயிடணும். இல்லை இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்க்காம தவிர்த்துறதும் நல்லது தான். இது பண்ணால் இது ஹீரோ ஆகிடும், நம்ம தான் மாசு கெத்துன்னு நினச்சிட்டு இருந்தால் இந்த படத்தில் எண்டுன்னு ஒன்று இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படத்தினுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.